அவிவா செக்யூர் நெஸ்ட் ஆன்விட்டி பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி கேரண்டீட் ரிட்டையர்மெண்ட் இன்கம் இதில் கிடைக்குமா, இல்லை இதுவுமே லிமிட்டட் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிற ஜஸ்ட் அனதர் ஆன்விட்டி பிளானா? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலியமாக இந்த கொஸ்டின்கான ஆன்சரை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேவ், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு இண்டிவிஜுவல் நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இம்மீடியட் ஜென்ரல் ஆன்விட்டி சேவிங்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் மல்டிபிள் ஆன்விட்டி ஆப்ஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, கேரண்டீட் லைஃப் லாங் ஆன்விட்டி பே அவுட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அண்ட் நாமினிக்கு ஆன்விட்டன் டெத் அப்போது பர்ச்சேஸ் ப்ரைஸை ரிட்டர்ன் பண்ணுற ஆப்ஷனுமே இதில் இருக்குது, அண்ட் ஜாயிண்ட் லைஃப் ஆப்ஷனுமே ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதில் அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளான பே அவுட் ஃப்ரீக்வன்சி கொடுக்குறாங்க, அண்ட் உங்களோட ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் உங்களுக்கு கரஸ்பாண்டிங்லி ஹையர் ஆன்விட்டி ரேட்ஸுமே குவாலிஃபை பண்ணுது. அண்ட் இதில் ஒன் டைம் ப்ரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கிறதுனால ஒரு ஹேசல் ஃப்ரீ ஆப்ஷன்னே சொல்லலாம். அண்ட் லைஃப் டைம் இன்கம் ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு கேரண்டீட் இன்கம் ஃபார் லைஃப் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் லைக் சர்டன் ஆன்விட்டி ஆப்ஷன்ஸில் நீங்கள் பர்ச்சேஸ் ப்ரைஸ் கூட நாமினிக்கு ஆன்விட்டன் டெத் அப்போ ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் இதில் டிஸ்அட்வான்டேஜஸ்மே இருக்குது. லைக் ட்ராபேக்ஸ் பார்த்தீங்கன்னா சரண்டர் வேல்யூ கிடையாது, லோன் ஃபெசிலிட்டி கிடையாது, அண்ட் ஆன்விட்டி இன்கம் பார்த்தீங்கன்னா ஆல் டாக்ஸபிள், அண்ட் இர்ரெவக்கபிள் ஆன்விட்டி பிளான் இருக்குது. அப்படின்னா உங்களோட சோசன் ஆன்விட்டி ஆப்ஷனை ஒன்ஸ் பாலிசி இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் மாற்ற முடியாது. ஸோ லாங் டேர்ம் கமிட்மெண்ட் ஆகிடுது. அண்ட் இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ஷன் இதில் கிடையாது, ஏன்னா அவங்க கொடுக்குற ஆன்விட்டி அமௌண்ட் த்ரூ அவுட் த பே அவுட் பீரியட் ஃபிக்ஸடாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இது எல்லாமே மைண்டில் வச்சு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதில் நம்ம ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ண போகிறோம். அதாவது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னாக பாலிசியோட பெனிஃபிட் இலிஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா பாலிசி ப்ராஷரில், அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ண போகிறோம். ஒரு இன்ஃபார்ம் டெசிஷன் எடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுனால. ஸோ கால்குலேஷன் பர்பஸ்க்காக அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 60-year-old மேல் சிங்கிள் ப்ரீமியம் மூலியமாக 20 lakhs இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆப்ஷன் ஜி லைஃப் ஆன்விட்டி வித் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 85 years அசியூம் பண்ணிக்கலாம். ஆனுவல் ஆன்விட்டி அப்போ பேபிள் 1,21,406 rupees வருது. ஸோ பர்ச்சேஸ் ப்ரைஸ் நாமினிக்கு அட் ஏஜ் ஆஃப் 85 ரிட்டர்ன் பண்ணாலுமே ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி 5.97% வருது. ஸோ இந்த ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நிறைய கேசஸில் ஒரு செவரல் டெப்ட் ஓரியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸோட கம்பேர் பண்ணாலுமே லோவர்னு தான் சொல்ல முடியும். பர்டிகுலர்லி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நீங்கள் வந்து பார்க்கும்போது. அண்ட் இதோட ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்மே த்ரூ அவுட் த பீரியட் நம்மளுக்கு லாக்டவுனாக இருக்கிறதுனால இது சரண்டர் ஆப்ஷனும் நம்மளுக்கு கொடுக்கல. இன்னொரு இம்பார்ட்டன்ட் லிமிடேஷன், இதோட ஆன்விட்டி அமௌண்ட் லார்ஜ்லி ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும், ஈவன் எக்ஸப்ட் அண்டர் மேபி இன்க்ரீசிங் ஆன்விட்டி வேரியன்ட். அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா அடிக்குவேட்லி இன்ஃப்ளேஷனோட பேஸ் வைக்கிற மாதிரி இல்லை. நம்மளுக்கு ஓவர் டைம் நிறைய லிவிங் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாகும். ஸோ ஆன்விட்டியோட பர்ச்சேசிங் பவர் அந்த டைம் டிக்ளைன் தான் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் ஆஃப் மாடஸ்ட் ரிட்டர்ன்ஸ், லிமிட்டட் லிக்விடிட்டி, இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் வச்சு பார்க்கும்போது ஒரு சஸ்டெயினபிள் ரிட்டையர்மெண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இது அந்த அளவுக்கு ஒரு எஃபிஷியன்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம நினச்ச மாதிரி இந்த பாலிசி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் இதோட வேறு ஆல்டர்னேட்டிவ்ஸோட நம்ம கம்பேர் பண்ணலாம். லைக் பாப்புலர் ஃபிக்ஸட் இன்கம் ஆல்டர்னேட்டிவ்ஸ், அதில் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் SCSS எடுத்துக்கிட்டிங்கன்னா கரண்ட்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதில் 8.20% per annum தராங்க. ஸோ விச் ப்ரொவைட்ஸ் ரெகுலர் இன்கம் அண்ட் பேக் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இப்போ பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் FDs எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜென்ரலி ரேஞ்சஸ் பிட்வீன் 6 to 7% per annum. அண்ட் நிறைய பேங்க்ஸ் உங்களுக்கு அடிஷ்னலாக 0.25% கூட சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. இதை வந்து பீரியாடிக்லி இல்லை மெச்சூரிட்டி வரைக்கும் அக்யூமுலேட்டும் பண்ண முடியும். அண்ட் RBI ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங்ஸ் பாண்டுமே இருக்குது. கரண்ட்லி பர் ஆனம் 8.05% உங்களுக்கு கொடுக்குறாங்க வித் இன்ட்ரெஸ்ட் பேட் செமி ஆனுவலி. அண்ட் பாண்ட்ஸில் 7-year tenure இருக்குது. சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து பெர்மிட்டட் ப்ரீமெச்சூர் ரிடம்ஷன் விச் ஆர் சப்ஜெக்டட் டு அப்ளிகபிள் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாலுமே இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டேபிள் இன்கம் ஜென்ரேட் பண்ண
பண்ணாலுமே அடிக்குவேட்டாக இந்த இன்ஃப்ளேஷன் ரிஸ்க்கை அவங்க அட்ரஸ் பண்ணலை. ஏன்னா ஒரு ரிட்டையர்மெண்ட்டுன்றது 2 or 3 டிகேட்ஸ்க்கு வரும். அந்த டைம் இன்ஃப்ளேஷன் நம்ம பர்ச்சேசிங் பவரை சிக்னிஃபிகண்ட்லி எரோட் பண்ணலாம். அப்போ நம்ம ரிட்டையர்மெண்ட் போர்ட்ஃபோலியோ வந்துட்டு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது மட்டும் எய்மாக இல்லாமல் ப்ரிசர்வும் பண்ணணும் அண்ட் வெல்த் க்ரோ பண்ணுறதுக்குமே அது இருக்கணும். அப்போ ஒரு மோர் பேலன்ஸ்ட் அப்ரோச் என்னவாக இருக்கும்னா ஈக்விட்டி அண்ட் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கம்பைன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரீவியஸாக நம்ம 20 lakhs ஒரு ஆன்விட்டி பிளானில் இன்வெஸ்ட் பண்ணாமல் அந்த கார்பஸை நம்ம அலோகேட் பண்ணலாம். 60% ஈக்விட்டிக்குன்னா 12 lakhs வருது லாங் டேர்ம் க்ரோத்துக்கு, 40% டெப்ட்க்கு அலோகேட் பண்ணுறோம். அதாவது 8 lakhs வந்து ரெகுலர் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அலோகேட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். அண்ட் 12% ஈக்விட்டியில் லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ்லாம் அசியூம் பண்ணிக்கலாம். டெப்டில் 6%. இதில் நம்ம எவ்ரி 5 years நம்ம பீரியாடிக்காக போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ டெப்ட் அலோகேஷனை ஈக்விட்டிலேருந்தே நம்ம வந்து ரெப்ளனிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதே நேரத்தில் டிசைர்ட் அசட் மிக்ஸுமே நம்மளுக்கு மெயின்டைன் ஆக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ பார்க்கும்போது ஆனுவல் விட்ராவல் இனிஷியலாக 1,21,406 rupeesலேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இது அவிவா பாலிசியில் நம்ம எடுத்திருந்த ஆன்விட்டியோட மேட்ச் ஆகும். அதே நேரத்தில் டு ஹெல்ப் ஆஃப்செட் இன்ஃப்ளேஷன் நீங்கள் விட்ராவல்ஸை எவ்ரி 5 years 6% இன்க்ரீஸும் பண்ணலாம். இந்த கார்பஸில் நீங்கள் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா என்டையர் ரிமைனிங் கார்பஸை நீங்கள் 85 years விட்ராவும் பண்ணிக்கலாம். சேம் மிரரிங் த ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் அண்டர் த ஆன்விட்டி ஆப்ஷன். அப்போ இந்த அசம்ஷன்ஸ் படி இந்த போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 39.5 lakhs க்ரோ ஆகியிருக்கும் பை ஏஜ் 85. ஸோ நியர்லி டபுள் த 20 lakhs which was returned under Aviva policy. At around age 71, equity allocation will gradually depth shift ஆகலாம் to reduce portfolio volatility. So timing உங்கள் retireeயோட risk appetite and financial circumstances பேஸ் பண்ணி கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓவரால் இந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு several advantages இருக்குது comparative to அவிவா பாலிசி. இதில் உங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது டு டெலிவர் ஹையர் லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ், இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம், ஃபுல் லிக்விடிட்டி அண்ட் ரிட்டையர்மெண்ட் அசட்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு கிரேட் ஃப்ளெக்சிபிலிட்டியுமே இதில் இருக்குது. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? அவிவா செக்யூர் நெஸ்ட் ஆன்விட்டி பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வேர்த்தா இல்லையா? இந்த பாலிசி உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. உங்கள் லம்சம் ரிட்டையர்மெண்ட் கார்பஸை ஒரு கேரண்டீட் ஸ்ட்ரீம் ஆஃப் ரெகுலர் இன்கமாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு கன்வீனியன்ஸை ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு ரிட்டையரியாக நீங்கள் சர்டனிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, சீக் பண்ணுறீங்கன்னா இது அப்பீலிங்காக ஒரு ஆப்ஷனாக உங்களுக்கு தெரியலாம். ஆனால் இந்த ஆன்விட்டி உங்களுக்கு இனிஷியல் இயர்ஸ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்டில் மேபி அடிக்குவேட்டாக தெரியலாம். பட் இதோட பர்ச்சேசிங் பவர் கிராஜுவலி டிக்ளைன் ஆகும். ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங்கை இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனுமே இருக்குது. அதனால தான் இந்த பிளானில் லிமிட்டடான ஃபினான்ஷியல் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறோம். ஏன்னா இன்வெஸ்டட் கார்பஸ்மே பார்த்தீங்கன்னா லாக்டனாக தான் இருக்குது. ஒரு சரண்டர் பண்ணியோ லோன் வாங்கியோ நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஃபர்தராக இதில் நம்ம ஐஆர்ஆர் அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ணாலே தெரியுது ரிட்டர்ன்ஸ் மாடஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஒரு ஆன்விட்டி ஒரு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஒரு லாங் டேர்ம் ரிட்டையர்மெண்ட் ஹாரிசானில் சஸ்டெயின் பண்ணுற அளவு கூட இல்லை. அண்ட் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கிறது ஹைலி பர்சனல். ஒரு சிங்கிள் ஆன்விட்டியோ ஒரு பென்ஷன் ப்ராடக்ட்டோ நிறைய ஒரு ரிட்டையரிக்கு இருக்கிற ஒரு டைவர்ஸ் ஃபினான்ஷியல் நீட்ஸை ஒரு ப்ராடக்டால் அட்ரஸ் பண்ண முடியாது. ஸோ உங்கள் ரிட்டையர்மெண்ட் கார்பஸை ஒரு ஆன்விட்டி பிளானில் நீங்கள் கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வெரி இம்பார்ட்டன்ட் டு எவாலுவேட் ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ். எது உங்களுக்கு பெட்டர் பேலன்ஸ் ஆஃப் ரெகுலர் இன்கம், லிக்விடிட்டி, க்ரோத் பொட்டன்ஷியல் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்குன்றது. ஒரு வெல் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஃபார் இன்கம் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட லாங் டேர்ம் க்ரோத்காக நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் கேஷ் ஃப்ளோஸை ஜென்ரேட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் ரிட்டையர்மெண்ட் கார்பஸை க்ரோ பண்ணுறதுக்கும் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ரோச்சில் உங்களுக்கு கிரேட்டாக ஃபினான்ஷியல் ஃப்ளெக்சிபிலிட்டி மட்டும் கிடைக்கல, உங்கள் லைஃப் ஸ்டைலை த்ரூ அவுட் ரிட்டையர்மெண்ட் நீங்கள் சஸ்டெயின் பண்ணுறதுக்குமே இது இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ரைட் இன்கம் ஸ்ட்ராட்டஜி எஸ்பெஷலி ஃபார் ரிட்டையர்மெண்ட்ன்றது உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ், ரிஸ்க் டாலரன்ஸ், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அண்ட் இன்கம் ரிக்குவயர்மெண்ட்ஸோடைய கேர்ஃபுல் எவாலுவேஷன் தேவை. உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து
இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.